உள்ளவா சரசு? என்ன புதுசா நீ வீட்டுக்குள்ள வர மாதிரி வர? என்ன இருந்தாலும் நான் மாச சம்பளத்துக்கு ஆக்கி போடுறோம் தானே. மண்டு. ஆமா, இது என்ன கடிகாரத்தை கையில வச்சுட்டு சுத்துற? இத நான் வச்சுக்க நினைக்கிறது தப்பு, பேராசை. இந்தாங்க. ஓ, ஓடலையா? பேட்டரி போட்டா ஓடுது. தானா ஓடணுங்க. பேட்டரி வாங்கி போடுற அளவுக்கு வசதி இல்ல. பெரிய கிழவி மாதிரி பேசுறியே, என்ன உடம்பு சரியில்லையா? அது மட்டும் எப்படியோ இந்த டாக்டருங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போகுது. உடம்புக்கு வர நோய்க்கு காரணம் மனசுதான். வாழ்க்கையே வெறுத்து போன சாமியார் மாதிரி பேசுறியே. ஆமா, நினைச்சது நடக்கலன்னா ஒண்ணு சாகணும், இல்ல சாமியாரா போகணும். ரெண்டுக்குமே தைரியம் வேணும். அது இப்ப என்கிட்ட இல்ல. டாக்டர் சார், டாக்டர் சார், விஷத்தை குடிச்சிட்டா சார். படுக்க வைங்க. சரசு, உப்பு தண்ணி எடுத்துட்டு வா. வாய் தருங்க, வாய் தருங்க. குடிச்சா தானே நல்லாகும். குடிங்க, குடிங்க. யார் இவரு? வீட்டுல ஏதாவது தகராறா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இவன் ஒரு அனாதை. என் கூட தான் சார் வேலை செய்யறான். ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். அது வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. அதுக்காக இப்படி செஞ்சுட்டான் சார். சார், ஒன்னும் பயம் இல்லைங்களே? ஒண்ணும் இல்ல. ஒரு 10 நிமிஷம் வெளியே இருங்க. கண் விழிச்ச உடனே சொல்லி அனுப்புறேன். என்ன காப்பாத்தினதுக்காக பெருமைப்பட்டுக்காதீங்க. ஏன், ஒரு உயிரை காப்பாத்தினது பெருமை இல்லையா? நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போறேன்? தற்கொலை பண்ணிக்கிறது பாவம். ஆண்டவனா கொடுத்த உயிரை நாம திருப்பி கொடுக்க நினைக்கிறது பெரிய தப்பு. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. நீங்கள் ஒரு பொண்ணை காதலிச்சு அதுல தோல்வி அடைஞ்சிருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. இந்த எண்ணம் நீ காதலிச்ச பொண்ணுக்கு இல்லையே. அது அவ குத்தம் இல்ல சார். ஏன்னா நான் அவளை காதலிச்ச விஷயமே அவளுக்கு தெரியாது. நீ அப்படித்தானா? விதைய கனவுல விதைச்சிட்டு காலையில அறுவடைக்கு கிளம்புனா அதுக்கு அடுத்தவங்க எப்படி பொறுப்பாவாங்க? காக்க தம்முட்டேன்னு நினைச்சுதா குயில அடகாத்து பொறிக்க வைக்குது. ஆனா அது காக்க இல்ல, குயிலுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது தன்னை மாத்திக்கலையா? அது மாதிரிதான் நடக்கலன்னா மறந்துடணும். இல்லன்னா வேதனை நம்மளை விட நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான். என்னது, உனக்கு 5 லட்சமா? பல்லே விளக்க மாட்டான் போல் இருக்கு. நீ அதிர்ஷ்டக்காரன் பா. சார், எங்க ஆஸ்பத்திரிக்கு யாராரோ வர்றாங்க விடியா மூஞ்சிங்க. நீங்களும் உங்க பொண்ணு எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்ததுல எனக்கு 5 லட்சம் லாட்டரி அடிச்சிருச்சு சார். தம்பி, என் பொண்ணை கட்டிக்கிறவன் லாட்டரி அடிப்பான்னு ஜோசியத்துல சொல்லிருக்கு. ஆனா மாப்பிள்ள தான் யாருன்னு தெரியல. அது நான் தான் சார். என்னது, நிஜமாவா? ஆமாப்பா, நாங்க ஒருத்தர் விரும்புறோம். மனசு ஒன்னா சேர்ந்து போச்சு. இப்ப பணமும் ஒன்னா சேர போகுது. உங்க பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது சாரி, உங்க குணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னையும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்களுக்கும் பிடிச்சு போச்சு. பொருத்தம்னாலும் பொருத்தம், அப்படி ஒரு பொருத்தம். அப்ப வர ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்குவோம். ஆவணி மாசங்கிறது ரொம்ப தள்ளி போகுதே, அத கிட்ட கூப்பிடியா? நாளை மறுநாள் நல்ல முகூர்த்தம் இருக்குது. இப்பவே பந்தக்கால நட்டுருவேன். பந்தக்காலாவது ஒண்ணாவது. இந்த கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் நடக்கணும். நாங்கெல்லாம் சாட்சி கையெழுத்து போட்டுறோம். தலையடியா, எங்கயா தலையெடுக்க விடுறீங்க? டோக்கனா கையில கொடுத்து தலை குனியத்தானே வைக்கிறீங்க. நீ பாயா உள்ளப்பா. 100 குடியா? 100 வர வர குடிகாரனுக்கு மரியாதையே எல்லாம் போச்சு. 100, 50, 25. அங்க பாரியா. ஒரு ஃபுல் தூள்.
இந்த கைலாசம் கைலாசத்துக்கே போனாலும் சரி, இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். இன்னொரு ஃபுல். குடிக்கிறதுலயே நான் தான் மன்னன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ சக்கரவர்த்தியா இருக்கியே, உனக்கு யாருப்பா இந்த வித்தையை கற்றுக் கொடுத்தது? கொஞ்சம் பகர். ஒரு பொண்ணு. பொண்ண? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகியிருந்தா நான் ஏன் குடிக்கிறேன்? என்னது, இப்படி ஒரு சாதனையாளனுக்கு அப்படி ஒரு வேதனையா? மாப்பிள மாப்பிள, நீ என் கூட வர்ற, நாளைக்கே உனக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம். என்ன உனக்கு புத்தியே வராதா? உங்க அண்ணனும் கொஞ்சம் ஓவராய் கீழே விழுந்துட்டாரு. குடிச்சிட்டு என்ன மச்சான் உளறாரு. போங்க, போய் படுத்துங்க போங்க. டேய், என் வீட்டுக்கு வந்து எனக்கு வழி சொல்றியா? எனக்கு போக தெரியும், நீ போடா போடா. என்ன விட்டுட்டு போங்கடா போடா, வாசப்பட்டியை கண்டுபிடிச்சிட்டேன். நான் வர்றேங்க. கதவை தாப்பா போட்டுக்குங்க. ஒரு நிமிஷம். எங்க இன்னைக்கு தான் புதுசா குடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? எப்படி தெரியும்? இது வரைக்கும் எங்க அண்ணன் கூட வந்தவங்க எல்லாம் தாப்பா போடுவான்னு கேட்டானுங்களே தவிர தாப்பா போட்டுக்கன்னு எவனும் சொன்னதே இல்லை. நீங்க குடிச்சிருந்தாலும் குடிகாரராகல, அதான் கேட்டேன். விஷத்தை குடிச்சிட்டு ஒரேடியா போயிடலான்னு பார்த்தேன், தடுத்துட்டாங்க. அதான் கொஞ்சம் கொஞ்சமா சாக இதை குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு நீங்க அந்த பொண்ணு விரும்புறீங்களா? வார்த்தையில சொன்னா பொய் சொல்ற மாதிரி ஆயிடும். வேணாங்க, அந்த சோகத்தை நான் மட்டும் அனுபவிச்சுக்கிறேன். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப சுயநலங்க. எதையுமே பகிர்ந்துக்கணும். சோகத்துல பங்கா? வேணாங்க, சோகத்துக்கு தாங்க 2 பேரு, சோகத்துக்கு ஒருத்தரே போதும். சோகங்கள் தங்களுக்குள்ள ஒரு சொந்தத்தை உருவாக்கிக்கிட்டா? நீங்க சொல்றது எனக்கு புரியல. எனக்கும் தான். நான் வர்றேங்க. பார்த்தேன். ஒண்ணு சொல்லட்டுமா? இனிமே நீங்க குடிக்காதீங்க. ஏதாவது புரியுதா? பூட்டான்ல எனக்கு கொடுத்த லாட்டரி டிக்கெட்டை இப்பதான் பேங்க்ல கட்டிட்டு வந்தேன். அத பணமா பார்க்காம பணமா போயிட்டீங்களே மாமா. இவர்தாம்மா. அப்புறம் டைம் ஆயிருச்சு. மாமாவோட பாடி நார ஆரம்பிச்சிருச்சு. எடுத்துடலாங்களா? எப்படிப்பா எடுக்கிறது? முன்னாடி 2 பேரு பின்னாடி 2 பேர் எடுக்கிறதாங்க வழக்கம். எடுக்கலாம். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டு அப்புறம் எடுக்கலாம். என்ன கடனா? எனக்கு 1,50,000 ரூபாய் கொடுக்கணும். எனக்கு 1 லட்சம் ரூபாய் வரணும். எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் பாக்கி. எனக்கு வட்டியே வேண்டாம், அசல் 1 லட்சம் வந்தா போதும். 5 லட்சத்துக்கு கணக்கு கரெக்டா தான் வச்சிருக்கீங்க. நான் லாட்டரி சீட்டு வாங்கினேன், அதுக்கு எவன் காசு கொடுக்கறது? அவர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கடன் பத்திரத்திலையும் கடனை நான் கொடுக்க முடியாட்டாலும் எனக்கு வரக்கூடிய மருமகன் கொடுப்பாருன்னு எழுதி கொடுத்திருக்காரு. தரலன்னு என்ன செய்வீங்க? சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். என்ன இங்க நிக்கிறீங்க? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் என்ன, நிறைய பேசலாம். அத நடு ரோட்ல பேசணுமா என்ன? என்னமோ பேசணும்னு சொன்னீங்க. சொன்னேன், ஆனா பேச்சை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இட்ஸ் வெரி சிம்பிள்.
நான் வினோத்தை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனா நீங்க என்ன விரும்புறதா எங்க அப்பா சொன்னாரு. நன்றி கடன் அது இதுன்னு சொல்லி உங்களுக்கே என்ன கட்டி கொடுக்கணும்னு எங்க அப்பா சொல்றாரு. இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். இதானே சொல்ல வந்தீங்க? டோன்ட் வரி, உங்க கல்யாணத்துக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் நீங்க அனுமதிச்சா உங்க காதலை பத்தி உங்க அப்பா கிட்ட நானே பேசுறேன். ஓகே? டாக்டர், நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. அப்புறம் உங்க மனசுல ஆசை வளர்ற அளவுக்கு நான் உங்ககிட்ட நடந்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நோனு, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள போகணும்னாலே கதவை தட்டிட்டு தான் போகணும். ஒரு பொண்ணு மனசுக்குள்ள போறதுக்கு யோசிக்காதது ஏன் தப்புதான். ஆமா, காதல் காதல் சொல்றீங்களே தவிர உங்க லவர் எப்படி இருப்பாரு, எங்க இருக்காரு, வெறும் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படிமா கண்டுபிடிக்கிறது? உங்ககிட்ட காட்டணும்னு தான் அவர் போட்டோவை கொண்டு வந்திருக்கேன். ஆள் ஜோரா தான் இருக்காரு. மிஸ்டர், சீக்கிரமா வந்து சீதா கழுத்துல தாலியை கட்டுங்க. நீ கட்டுப்பா, ஜோரா கட்டு. யோ, நீ ஜோரா கட்டியா? 3 முடிச்சு போருப்பா. கைய கழுத்துல இருந்து எடுத்துடு. உங்ககிட்டயே தானே இருக்க போறா. வாங்க மாப்பிள்ள, வாங்க. வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அதுக்காக தானே நாங்க நின்னுட்டு இருக்கோம். எல்லாரும் கொஞ்சம் ஒளி விடுங்கப்பா. வாங்க வாங்க. அப்படி தீர்காயுசா இருக்கணும். என்ன மேலக்காரர சுத்தி கொறியிறது? அடுத்த முகூர்த்தம் ஏதாவது இருக்கா? விட மாட்டேனே. கங்கணம் அவுக்கிற வரல இருந்து வாசிச்சுட்டு தான் போகணும். என்ன வாசிக்க மாட்டேங்கிறீங்களா? அப்ப வாத்தியத்தை வச்சு நீங்க போங்க, நான் வாசிக்கிறேன். கேக்குறீங்கன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க எந்த விஷயத்துக்கு போனாலும் நீங்க அங்க இருக்கீங்களே, அது எப்படி? ஏயா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. அது கல்யாணம்னா நான் தான் மாப்பிள்ளை, அது எழுவுன்னா நான் தான் போனோம். நீ வாசியா? அட கோவிச்சுக்கிறீங்களே. நீங்க மாப்பிள்ளைக்கு வரவா பொண்ணுக்கு வரவா? சோத்துக்கு ஒரு சொந்தக்கார சிந்தாபாத். நீ வாசியாண்ணா? வந்துட்டேன். ஆகட்டும் ஆகட்டும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன எவ்வளவு விஷயம் இருக்கு, என்ன சமாச்சாரம்? சீக்கிரம் நடக்கட்டும் ஐயரே. ஆமா, ரைட் ரைட் ரைட். வாங்க போலாம். சரி வாங்க போலாம். வாங்க வாங்க, நீங்க போங்க. வாங்க மாப்பிள்ள, கொஞ்சம் செக்ஸியாவே கேக்குற. எப்போ ஹனிமூன் கிளம்புற? நானும் கொஞ்சம் செக்ஸியாவே சொல்றேன். இன்னைக்கே கொடைக்கானல்.